தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலில் தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ட்ரைனிங் கேம் ஒரு ட்ரைனிங் கேம் நடந்தது. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஃபேவரட் மிக்கைல் தால், த மெஜிஷியன் ஃப்ரம் தி ரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக்கைல் தாலுக்கும் அவரோட மாஸ்டர், அவருக்கு கோச் பண்ணாங்க இல்லையா, அவரோட மாஸ்டர் கூட விளையாடி இருக்காரு. இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரைனிங் கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 1957 நடந்திருக்கு. அண்ட் இந்த கேம் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் பண்ணது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா வினித்குமார் தான் சஜஷன் பண்ணார். அண்ட் அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேம். நீங்கள் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டால்ஸ் காம்ப்ளெக்ஸ் கேம் அனலைசிஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இது மாதிரி ஒரு கேம் உண்மையாகவே ஏன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் நான் யூடியூப்லேயும் நான் நிறையா சேனலில் நானே பார்த்துருக்கேன். ப்ளஸ் நான் லைவ் மேட்சஸ் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பொசிஷனை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படி என்ன காம்ப்ளெக்ஸ் பொசிஷன் தால் கொண்டு போனார் அப்படின்றத இந்த வீடியோவோட முடிவில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இன்னொரு ஃபேவரட்டான ஒரு கோட் ஒன்று இருக்குது, தாலோட கோட்டு. அதை நான் தமிழ்லே சொல்கிறேன் அழகாக. என்னன்னாக்கா, உங்களுடைய ஆப்போனண்ட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறீங்க. அப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன சொல்கிறீங்கனாக்கா, 2 + 2 = 5, அதாவது 2 கூட்டினீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி அவரை குழப்பி விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு பெரிய வழி இருக்கும். ஆனால் அவருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் வெளியே வர முடியும். அதுதான் தாலோட கோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் உட்காந்து அவரோட கோட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஃப்ரீக்வெண்ட்டாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன், உங்களோட சேனலுக்கு முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரஷீத் பஷீர் அப்படின்றவர் பார்த்திங்கனாக்கா என்னோட குழந்தைக்கு 7 வயசு, அதாவது அண்டர் 14 விளையாடிட்டு இருக்காங்க, அண்டர் 7 விளையாடிட்டு இருக்கதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னோடய வீடியோவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 200 ருபீஸ் டொனேட் பண்ணிக்கிறேன். ரியலி என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி சார். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வினித்குமார் பார்த்திங்கனாக்கா ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருந்தார். அந்த டோர்னமெண்ட் வின் பண்ண அமௌண்ட்டை எனக்கு டொனேட் பண்ணியிருந்தார். ஸோ அதோட டொனேஷன்ஸ் தான் இப்போ மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டொனேஷன் பண்ணதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நியூ டொனேஷன்ஸ். ஸோ இந்த சின்ன இன்ட்ரோவோட நம்ம இப்போது கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கனாக்கா டிப்பிக்கலாக இங்கே ஃபிஷரோட கோட் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். என்னென்னா டெஸ்ட் பை பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்னன்னா E4 மட்டும் தான் விளையாடுவார். அதான் அதுக்கு மீனிங்கு, டெஸ்ட் பை பெஸ்ட்னாக்கா. ஸோ E4 தால் ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவரோட மாஸ்டர் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கோப்லென்ஸ். ஸோ அலெக்சாண்டர் கோப்லென்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை தேர்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்மளுடைய சிஷ்யங்கிட்ட நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்ரெசிவான ஒரு டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிஃபென்ஸ் தான். தட் இஸ் கால்டு சிசிலியன் டிஃபென்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தமிழ் செஸ் சேனல்னு பேர் வச்சுருக்கீங்க, ஆனால் நிறையா இங்கிலீஷில் தான் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாரு. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நானே அதுக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. எனக்கு நான் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறேன். ஸோ இனிமேல் வரும் வீடியோவில் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் சில செஸ் டேர்ம்ஸ் தவிர மீது எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கா நான் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் C5 பார்த்திங்கனாக்கா நைட் F3 டெவலப்பிங் மூவ். ஸோ இங்கே உங்களுக்கு சிசிலியன் டிஃபென்ஸ்ன்றது தெரிஞ்சிச்சு. இன்னும் 2-3 மூவ்ஸ் போனால் தான் அது என்ன வேரியேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிளாக D6 புஷ் பண்ணுறாரு. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தால் டிப்பிக்கலாக என்ன மூவ், இந்த இடத்துல நார்மலாக விளையாடுற மூவ் என்னன்னாக்கா D4. அதுதான் தாலும் இங்கே சூஸ் பண்ணுறாரு. ஒரு 10-15 மூவ்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. எந்த டாக்டிஸோ இல்லை எந்த ஒரு தப்பான லைனோ எதுவுமே அவங்க விளையாடல. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். ஸோ பான் கேப்சர்ஸ் பான், அடுத்து பார்த்திங்கன்னா நைட் கேப்சர்ஸ் தி பான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒயிட்டாக இருந்தால் பிளாக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, எதிர் நீங்கள் நைட் F6 டெவலப் பண்ணணும். பிகாஸ் இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா E4 பானை அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. அண்டு இந்த நைட் C3 நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு காமனான மூவ் இந்த இடத்துல. ஸோ நைட் F6 விளையாடணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா நைட் C3. ஸோ டெவலப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க பீஸை முன்னாடி கொண்டு வராங்க. அதான் டெவலப்பிங் அப்படின்னா அதான் மீனிங்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா நைட் C6 சேலஞ்சிங் தி சென்டரில் ஒரு நைட் வச்சுருக்கோம் D4. அது சென்ட்ரலைஸ்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை நம்ம சேலஞ்ச் பண்ணுறாரு பிளாக்கு. ஸோ தால் பார்த்திங்கன்னா பிஷப் G5 ஆடுறாரு. ஸோ பின்னிங் கிடையாது, பட் அட்டாக்கிங் தி நைட், அதாவது அட்டாக் பண்ணுறாரு நைட்டை.
ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரிக்டர் ரவுசர் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சிசிலியன் டிஃபென்ஸில் இருக்க முக்கியமான ஒரு வேரியேஷன். ரொம்ப இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கேம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன கேம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது வந்து ஃபிஷரோட கேம். யார் கூட விளையாடினாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இதே மாதிரி ஆனந்த் ஒரு கேம் வந்து, அதாவது இந்த ரிக்டர் ரவுசர் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷரோட கேம் வந்து நான் ஸ்டடி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனியாகவே வந்து ஸ்டடி எடுத்து பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இயர்லியர் டேஸில் ரொம்ப அதிகப்படியாக வந்து விளையாடிருக்காங்க. இது வந்து ஒரு மெயினாகவே ஒரு வெப்பனாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க ரிக்டர் ரவுசர் அப்படின்ற ஒரு வேரியேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே காமனான மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பானை வந்து டபுள் பண்ணுவாங்க. அதனால் வந்து யூ ஷுட் ப்ளே தி மூவ். இந்த இடத்துல வந்து E6 கண்டிப்பாக விளையாடியே ஆகணும். ஸோ இது வந்து ஒரு மெயின் மூவ். ஸோ ஏன்னா வந்து E6 வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பிஷப் வந்து நம்ம இந்த இடத்துல டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வராரு. ஏன்னா இப்போ செல்ஃப் பின்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போயிருக்காரு. செல்ஃப் பின்னிங்னா இப்போ இந்த நைட்டை நீங்கள் மூவ் பண்ண முடியாது இல்லையா. இப்போது அது இல்லாமல் இந்த பிஷப் E7 மூவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு டாலு. ஸோ குயின் D2 ஜஸ்ட் ஃபார்மிங் ஸ்மால் பேட்டரி. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அது நோ யூஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா as per the theory பிஷப் E7. ஸோ பிஷப் E7 வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னை வந்து அன்பின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து தால் வந்து கேஸ்லிங் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் கேஸ்லிங் பண்ணுறாரு. ஸோ ஃபார் ஸோ குட். அதாவது இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்கல, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேப்சர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் அது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த E5 மூவ் வந்து டெம்போவோடு வரும். பட் வந்து E5 நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த D5 பாயிண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் வீக்னஸ் ஆகும். இது வந்து சிசிலியனில் இருக்க மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு. ஸோ அதனால் நீங்கள் E5 வந்து புஷ் பண்ணுறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபிஷரோட கேம் வந்து ஒரு அனலைசிஸில். ஸோ அந்த கேமை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷர்ஸ் டேல் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் B6. ஸோ எல்லாமே நார்மலான மூவ் தான். இது எல்லாமே வந்து தியரி தான். ஜஸ்ட் டெவலப்பிங் தி குயின் அண்ட் ஆல்சோ ஹீஸ் என்ன சொல்கிறது, இந்த பக்கம் குயின் சைடு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ இங்கே இமீடியட்டாக வந்து எனக்கு தெரிகிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இந்த பிஷப்பை ட்ராப் பண்ணி குயினை மேலே நம்ம டெம்போ கெயின் பண்ணலாம். ஒன்ஸ் குயின் C7 போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், நைட் டு B5 விளையாடலாம். அப்படி இருக்கும்போது இந்த மூவ் வந்து விளையாடலாமான்றது எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய மாஸ்டர்ஸ் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு, F3 ஆடுறாரு. ஸோ F3 வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நைட்டோட மூவ் வந்து டிஃபெண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு G4 மூவ் வந்து இப்போ பாசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஏன் வந்து குயின் சைட் கேஸ்லிங் பண்ணியிருக்காங்க, கிங் சைட் கேஸ்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. F3 வந்து பார்த்திங்கன்னா இந்த G4 புஷ் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி கிங்கை வந்து அட்டாக் பண்ணணும். இப்போது சிசிலியன் டிஃபென்ஸில் காமனான ஒரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராகன் செட்டப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ரிக்டர் ரவுசராக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் சைடு கேஸ்லிங் பண்ணும்போது இக்கோஸ்லோவா அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிக்டர் ரவுசர் அட்டாக். ஸோ இந்த மாதிரியான அட்டாக்கிங் ஐடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் கேஸ்லிங் பண்ணுவாங்க. அதுவும் ஒயிட் வந்து குயின் சைடு கேஸ்லிங் பண்ணிவிட்டு கிங் சைடு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து இந்த கேமில் வந்து ஒரு தீமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போவே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே வந்து சில பேர் வந்து என் பர்சனலாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து லென்த்தியாக இருக்கிறதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமனான மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா A6 விளையாடி இருக்காரு. பட் இந்த குயினோட போஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா B5 வந்து ஸ்டாப் பண்ணது இல்லையா. ஸோ he has to move another டைம். கண்டிப்பாக வந்து குயினை வந்து ரெண்டாவது டைம் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ இப்போது இந்த குயினோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த B5 பாயிண்ட்டை வந்து அட்வான்ஸ் பண்ணுறத தடுக்குது. ஆனால் ஒயிட்டுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது. ஃப்ரீயாக நீ மட்டும் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ G4 அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா rook to D8. ஸோ rook to D8 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான மூவ். இது மாதிரி ஒரு 3 கேம்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இதோட தேர்ட் கேமில் இந்த மாதிரி ஒரு குயினுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இந்த மாதிரி ரூக் வைக்கிற ஒரு பொசிஷன் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரூக்கு வந்து எதுக்காக வச்சுருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். D5 அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து வைக்கிறாங்க. கரெக்டாக. ஸோ D5 அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. D5 வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சிசிலியன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த பான் E6ல் இருக்கும்போது
E6ல இருக்கும்போது இந்த D5 பாயிண்ட் மட்டும் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். அண்ட் சிசிலியன் பிளேயர் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து கேமை கண்டினியூ பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்து இந்த ரூக் D8 வந்து ஒரு எக்ஸலண்ட் மூவ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் E3. ஸோ கெய்னிங் சம் டெம்போ ஆன் தி குயின். ஸோ குயின் மேலே டைம் கொஞ்சம் கெயின் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த G5 மூவ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ பிஷப்பை நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கேன் 2 in 1. அதாவது ஒரு மூவ் வைக்கிறாருன்னா மல்டி பர்பஸோடு தான் வைக்கிறாரு தாள் எப்போவுமே. ஸோ தாள் வந்து பிஷப் E3 கொண்டு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ குயின் அட்டாக் பண்ணுறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குயின் வந்து C7 போனாலும் என்ன சொல்கிறது அவருக்கு ஒரு மல்டிபர்பஸ் மூவ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த B5 மூவ் வந்து அலோவ் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் இங்கே யாரோட அட்டாக்ஸ் ஸ்பீடாக இருக்க போகுது அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின் நமக்கு. ஸோ பிஷப் E3, குயின் C7. ஸோ குயின் C7 வந்து இப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த A6 மூவ் நீங்கள் விளையாடாமல் இருந்தீங்கன்னாக்கா இந்த மூவ் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் கரெக்டாக. இப்போது இந்த நைட் B5 மூவ் வந்திருக்கும். அதனால தான் A6 மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நைட் ஆஃப் வேரியேஷன் மட்டும் வந்து முக்கியமான மூவ் கிடையாது. ஏன்னா நைட் ஆஃப் வேரியேஷனில் இயர்லியராகவே விளையாடுவாங்க. ஆனால் சிசிலியன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் A6 வந்து நீங்கள் எப்பவுமே வந்து விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம் டைம் கிடைக்கும் போது. அதுக்குன்னு தேவையில்லாத டைம் வந்து நீங்கள் A6 புஷ் பண்ணிங்கன்னா ஆப்போனண்ட் உங்களை பனிஷ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா H4. சிம்பிளி என்ன பண்ணுறாரு பானை அட்வான்ஸ் பண்ணுறாரு. சிம்பிள் பிளான் தான் இந்த. நீங்கள் இதில் வந்து கற்றுக்கிறதுக்குன்னு ஒன்றும் பெருசாகவே இருக்காது. ஏன்னா சிம்பிளாக ஆப்போசிட்ஸ் கேஸ்லிங் பண்ணுறீங்க. சென்டரை ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ்டாக வச்சுருக்க போகிறீங்க. அண்ட் கிங் சைடு இருக்க பானை புஷ் பண்ண போகிறீங்க. HR-G5ல ஓப்பன் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல ஃபிஷரோட கோட் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம். என்னன்னாக்கா சாக் ஓப்பன் தி H ஃபைல் மேட். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் தாள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்றத ஃபர்தராக பேசலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா B5 புஷ் பண்ணுறாரு. அதாவது கவுண்டர் அட்டாக்கிங். இந்த பக்கம் வந்து கிங் சைடு அவர் புஷ் பண்ணுறப்போ இவர் என்ன பண்ணுறாரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடு வந்து புஷ் பண்ணி நம்மளுடைய சைடு வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ தாள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து G5 புஷ் பண்ணிட்டார். G5. ஸோ நைட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு D7க்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நைட் D7 தான் போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கோப்லென்ஸ் வந்து நைட் D7 விளையாடுனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தாள் வந்து ஒரு மூவ் விளையாடுறாரு. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன மூவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான மூவ் தான். இப்போவே ஏன் நான் குயிஸ் மாதிரி வைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு மூவ் நீங்கள் யாருமே விளையாட மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூவ் வந்து யாருமே விளையாட மாட்டாங்க. ஈவன் வந்து 5 மூவ் வந்து கம்ப்யூட்டரில் சஜஷன் பண்ணுது. பட் அவர் விளையாடின மூவ் வந்து கம்ப்யூட்டர்லேயே சொல்லலை. அப்போனா பார்த்தீங்கன்னா அவர் எந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனான ஒரு அட்டாக்கிங் பிளேயராக இருப்பார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாள் என்ன பண்ணுறாரு சிம்பிளாக வந்து G6 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே நம்ம நிறையா பேசலாம். ஏன்னா G6 வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக ஒரு பான் உங்களுக்கு போய்டும் கரெக்டாக. ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் H5 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள பிளாக் சைடு வந்து டிஃபென்ஸ் ஏதாவது இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த H5 ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து G6 புஷ் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்றத தாள் வந்து பயங்கரமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த இடத்துல. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து அந்த 3 பானில் போய் ஒரு பானை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. ஸோ சிம்பிளாக அங்கே வந்து ஃபோர்ஸிங் மூவ் தான் எல்லாமே. ஸோ H கிராஸ் G6 அண்ட் தென் H5. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட். அதாவது போய் முட்டுறாரு அந்த இடத்துல. அடித்து உடச்சி ஏதாவது பண்ணி அவனுக்கு கிங்கை செக்மேட் பண்ணால் தான் நான் உட்காருவேன் அப்படின்றது தான் வந்து தாளோட ஐடியா எப்போவுமே. அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றது தான் தாளோட ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து அது கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் இப்போ வந்து மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் தேர்வு செஞ்ச ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா H5 ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பான் வந்து டவுனாக இருக்காரு. அது வந்து இப்போ வந்து விஷயமே கிடையாது தாளில் பொறுத்த வரைக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுனாக்கா இந்த ஒரே ஒரு பான் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா -0.116 அதாவது நெக்லிஜிபிளாக வந்து அதாவது ஸ்லைட்லி பெட்டர் ஃபார் பிளாக் சைடு. ரொம்ப கம்மியாக வந்து என்ன சொல்லுது பிளாக் வந்து பெட்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லுது. பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் வந்து செக்மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே தப்பான போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து கரெக்டான மூவே வந்து பார்த்திங்கன்னா 2-3 மூவ் தான் இருக்குது. மீதி எந்த மூவ் எல்லாமே விளையாண்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இன்ஸ்டண்ட்டாக வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல H5 ஓப்பன் ஆகிடுச்சு. மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு இப்போ தான் சொன்னேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் F6 ஆடுறாரு. சிம்பிளி வந்து அந்த ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டிஃபெண்டர் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபெண்டர் இந்த நைட்டு கிங் நைட்டு. ஸோ அதை வந்து திரும்ப கொண்டு வரார். ஏன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து அந்த நைட் D7 இருக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இது என்ன பண்ணுறது இந்த பிஷப்போட டயகனல் தான் கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து E5 கூட புஷ் பண்ணுவோம் இல்லையா.
அந்த டைமில் வந்து பிஷப்போட டயகனல் க்ளோஸில் இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் 2 in 1 விளையாடுறாரு. ஸோ நைட் F6 கொண்டு வர இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக்கை சிம்பிளாக வந்து ஆல் த வே டு H1 விளையாடுறாரு டால். ஏன் வந்து H1 விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நமக்கு ஒரு செக்மேட்டிங் ஐடி இருக்குது. சிம்பிள் மூவ் தான், நீங்கள் பார்த்தனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ குயின் H2 ப்ரிப்பேரிங் டு செக்மேட் தி பிளாக் கிங் ஆன் H8 ஸ்கொயர். ஸோ சிம்பிளான ஐடியா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கை வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குயின் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் ரூக்கை வந்து ட்ராப் பண்ணும்போது கீழே போகிறாரு. இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுனாக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கிடச்சிதுனாக்கா குயினும் ரூக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிளாக ஐடியா வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி தான் நீங்கள் மாஸ்டர்ஸ் கேம் என்ன நிறைய பேர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு செஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கேம்ஸ் படிக்கும்போது ஏன் இந்த மூவ் விளையாடுறாங்க அப்படின்றத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அதில் என்ன கான்செப்ட் பின்னாடி இருக்குன்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் மூவ் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியமே கிடையாது. இங்கே சிம்பிளான ஒரு கான்செப்ட் பேட்டரி ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சிம்பிளாக புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து நீங்கள் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறீங்க, யூ ஆர் கோயிங் டு செக்மேட் தி பிளாக் கிங். ஸோ அதை வந்து டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா பிளாக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த H2 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணுறாரு பை என்ன சொல்கிறது, இந்த D5 பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இங்கேவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் இஸ் என்ன சொல்கிறது வின்னிங் பொசிஷன் போன மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ரீட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஸ்லைட்லி பெட்டர் ஃபார் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கம்ப்யூட்டரு இப்போ இந்த மூவ் விளையானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3+ காட்டுது. அதாவது 3 பாயிண்ட்ஸ் வந்து ஒயிட்டுக்கு ஃபேவராக காட்டுது. ஸோ ஏன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த H ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அட்டாக்குள்ளே போய்டும், அதாவது நிறையா பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் சைடில் அட்டாக் பண்ணும்போது உங்கள் ஆப்போனண்ட் வந்து சென்டரில் அட்டாக் பண்ணுவான். அதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது பேசிக் செஸ் பிரின்சிபல். இந்த மாதிரி செஸ் பிரின்சிபல்ஸ்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, தயவு செஞ்சு வந்து நான் அந்த டிப்ஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்ற ஒரு செஸ் வீடியோ சீரீஸில் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோவில் வந்து ரொம்ப பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது மாதிரி கான்செப்ட்லாம் யாருமே எனக்கு ஏன் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ண வேண்டாம். சிம்பிளாக போய் அந்த 10 மினிட்ஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ½ an hourல எல்லாமே கற்றுப்பீங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் என்ன அப்படின்னாக்கா, இப்போ டால் வந்து H ஃபைலில் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது கோப்லென்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு சென்டரை ஓப்பன் பண்ணுறாரு. இதுதான் பிரின்சிபல். எப்போல்லாம் உங்கள் ஆப்போனண்ட் வந்து சைடில் அட்டாக் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், சென்டரை ஓப்பன் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவுண்டர் அட்டாக் நீங்கள் சென்டரில் பண்ணும்போது அவரால் இங்கே சைடில் வந்து இந்த மாதிரி H ஃபைலையோ A ஃபைலையோ வந்து உங்கள் அட்டாக் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி உங்கள் குயினோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டு ரூக் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக வந்து அட்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் அட்டாக்கிங் சைடு இருக்கீங்க, நான் அட்டாக்கிங் சைடில் இருக்கும்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தால் மாதிரி ஹேண்டில் பண்ணணும். தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து அந்த போஸ்ட்டை இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன மூவ் விளையாடணும் க்ளோஸ் பண்ணணுனாக்கா E5. ஸோ E5 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ E5 வந்து திரும்ப ஒரு பான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். கரெக்டு. இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 2 தேர்வுகள் இருக்கிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் கிராஸ் E5, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா குயின் கிராஸ் E5. ஸோ உங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்கிற மூவை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குயின் கிராஸ் E5 ஆடினா என்ன ஆகும் அப்படின்றத சிம்பிளாக பார்த்துடலாம். குயின் கிராஸ் E5 ஆடினீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் கேம் தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னாக்கா குயினை வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். சிம்பிள் மூவ் தான். ஸோ பிஷப் F4 வந்து குயினை ட்ராப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறது ஒரே ஸ்கொயர் தான், 2 ஸ்கொயர் நிறையா ஸ்கொயர்ஸ் இருக்குது. பட் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டோட பீஸ் வந்து கேப்சர் பண்ணிடும் குயினை. ஸோ சிம்பிளாக வந்து பிஷப் D3 வில் வின் த குயின். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது எந்த மூவ் வந்து கேமில் ஆடிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து H5 போக சொல்லுது. ஸோ நம்ம வந்து ரூக்கால கேப்சர் பண்ணி அதை நைட்டில் கேப்சர் பண்ணுறோங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ராப் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து குயினால் கேப்சர் பண்ணாமல் நைட் கிராஸ் E5 ஆடிருக்காரு. பட் நைட் கிராஸ் E5 மூவ் என்ன மூவ் அலோவ் பண்ணுது, இந்த பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம H2-வை டிஃபெண்ட் பண்ணணும். பட் நைட் கிராஸ் E5 ஆனதால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மூவ் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னிங் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இமீடியட்டாக வந்து இங்கே போகாமல் என்ன சொல்கிறது பின்னிங் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இங்கே ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும். இந்த 2-3 மூவ்ஸில் அந்த டாக்டிக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஸோ குயின் வந்து இப்போது H2 போகிறாரு. இந்த மூவ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்மளுடைய மிஷன் வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணார் H2-வை. இப்போ வந்து நைட்டை வச்சு அவரே பிளாக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்னிங் மேட் இன் 1, அதாவது ஒரே ஸ்டெப்பில் மேட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் இது.
ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன டாக்டிஸ் இருக்குது. ஆனால் கேம் விளையாண்ட மூவ் வந்து பார்த்திங்கன்னா வேறு. இங்கே என்ன டாக்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான டாக்டிஸு. அது வந்து பார்த்திங்கன்னா நைட், அதாவது இது வந்து கேம் மூவ், கிங்கை வந்து மூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஏன்னா வந்து மேட்டை வந்து தடுக்கணும் இல்லையா, கோப்லன்ஸ் வந்து கிங்கை மூவ் பண்ணுறாரு. இங்கே நைட்டை வந்து என்ன டாக்டிஸ் இருக்குது நைட்டை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நைட் D3 செக். ஸோ நைட் D3 செக் வந்து பார்த்திங்கன்னா டபுள் அட்டாக், அதாவது கிங்கையும் அட்டாக் பண்ணுறாரு, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல சிம்பிளாக வந்து நீங்கள் C cross D3 ஆனீங்க அப்படின்னாக்கா ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட், அதாவது கண்டிப்பாக தோற்றுருவார். ஏன்னா யுவர் என்ன சொல்கிறது, குயின் வந்து போக போகுது இல்லையா. ஏன்னா பிஷப் கிராஸ் F4 வந்து என்ன சொல்கிறது வில் வின் த குயின் அண்ட் த கேம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு தோணும் இந்த டாக்டிஸ் இது இருக்கே, ஏன் வந்து இதை யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் நைட் கிராஸ் D3 செக் ஆடும்போது இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் அந்த கேம் மூவ், ஸோ நான் இந்த மாதிரி ஆடும்போது சிம்பிளாக என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் கிங்கை மூவ் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பிரச்சனை அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செக் மேட்டையும் த்ரெட்டன் பண்ணுறோம். மேட்டின் 1 இருக்குது. இங்கே வந்து நோ டைம், இங்கே வந்து நீங்கள் பிஷப்பால் கேப்சரே பண்ண முடியாது, நைட்டாலே கேப்சர் பண்ண முடியாது. சிம்பிளாக என்ன பண்ண போகிறீங்க, அவர் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் கேப்சர்ஸ் பிஷப் வித் செக்கு. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, நிறையா இப்போ ஆல்ரெடி வந்து நான் 20 நிமிஷம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிடலாம். ஏன்னா இந்த வேரியேஷன் நான் வந்து ரன் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து இமேஜினேஷனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ செக் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும், வேறு வழியே இல்லை, நீங்கள் எதாலையாவது கேப்சர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் கேப்சர்ஸ் குயின் அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு கேப்சர் தி நைட் ஆன் D3. ஸோ இது ஒரு வின்னிங் வேரியேஷன் ஃபார் ஒயிட். அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்டிஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வரேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோப்லன்ஸ் வந்து கிங் F8 வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ கிங் F8 சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கிங்கை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்க போது. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொன்னாங்க பார்த்தீங்களா, அது இங்கே கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் வந்து கரெக்டான மூவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இந்த கிங்கை வந்து மூவ் பண்ணுறது தான், கிங் E7. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த கிங்கை மூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் குயினை நம்ம ரூக் மூலயமா அட்டாக் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை நம்ம கேப்சர் பண்ண முடியுது. கேப்சர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரூக் வில் கம் டு G8 அட்டாக்கிங் தி குயின். ஸோ குயின் வந்து இந்த ஃபைல் ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ண முடியாது. அப்போ எங்கே போவார், குயினுக்கு இருக்கிற டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்னல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டிஸ் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்கும், அந்த நைட் D3 டாக்டிஸ். நான் சொல்கிறத இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் பண்ண முடியல அப்படின்னாக்கா இப்போ நான் ஜஸ்ட் அந்த வேரியேஷனை ரன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விளையாட மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் G8. இந்த நைட் G8 மூவ் தான் வந்து கேம் மூவு. பட் இங்கே இன்னொரு வேரியேஷன் இருக்குது, அதை தான் வந்து பார்த்திங்கனாக்கா கிங்கை வந்து மூவ் பண்ணுற மூவ். ஸோ கிங்கை வந்து மூவ் பண்ணால் என்ன மூவ் விளையாடனாக்கா கிங் E7. ஸோ கிங் E7 ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு வேரியேஷன், ஜஸ்ட் ரன் பண்ணலாம். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்றதால இந்த வேரியேஷன் மட்டும் பாருங்கள் சும்மா அப்படியே. ஸோ அட்டாக் பண்ணுறாரு குயின் அட்டாக் பண்ணுறாரு, குயின் வந்து H6 போகுது அண்ட் இந்த டாக்டிஸ். ஸோ இந்த டாக்டிஸ் ஏன் வந்து இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா இங்கே எதுவுமே ஃபோர்ஸிங் மூவ் கிடையாது ஒயிட்டுக்கிட்ட. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் மேட்டின் 1 இருந்தது. பட் இந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஃபாக E7 இருக்குது அப்படின்றதால இந்த டாக்டிஸ் இப்போ ஒர்க் ஆகும். இப்போது நீங்கள் நைட்டை கேப்சர் பண்ணிங்கன்னா சிம்பிளி என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு லூஸ் தி பிஷப் அண்ட் தி குயின். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் கொஞ்சம் அதாவது அவருமே விளையாடல, அந்த வேரியேஷனுக்குள்ளே போயிருந்தால் இந்த வேரியேஷன் தான் போயிருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. பட் வந்து இது ஒரு ஐடியா, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து கேம் எப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நைட் G8 விளையாடுறாரு. ஆஃப்டர் குயின் செக் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு. பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா உங்களுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர் தான் இருக்குது கிங்கு. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா E8 அண்ட் E7. இப்போ இந்த 2 கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவ் தேவைப்படும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தாள் வந்து அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் டு H7 விளையாடுறாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த G7ல் ஒரு ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா கேம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே குயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயினே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்னரில் எந்த எஸ்கேப் ஸ்கொயருமே இல்லாமல் குயின் செக்மேட் ஆன மாதிரி இருக்குது. இந்த குயின் செக்மேட் ஆன மாதிரி இருக்கிற மூவ் எதுக்காக வந்து தாள் விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்கிங்கை செக்மேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது எப்படின்றது இன்னும் 10 மூவ்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல F5 வந்து ஃபோர்ஸிங்கான மூவ். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த G7 நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அதனால் வந்து குயினோட
அட்டாக் அதாவது குயினோட கண்ட்ரோலை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அலாங் தி 7th ரேங்க். ஸோ 7th ரேங்க் இப்போது 8th ரேங்க்கில் ஒரு பீஸ் வச்சாச்சு, 7th ரேங்க்கில் ஒரு பீஸ் வச்சாச்சு. அடுத்து 6th ரேங்க் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th ரேங்க்கில் ஒரு பீஸ் வரும். அது அப்படி எப்போ வரும்ன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பீஸ் வந்து பிஷப் H6. இங்கே வந்து எந்த பீஸுமே நீங்கள் வந்து டச் பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த கேமில் இருக்க பியூட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த 3 பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதுவே வந்து ஏதோ செக்மேட் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. இந்த பீஸ் எல்லாமே ஒரு செக்மேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எந்த மூவுமே கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டிஃபெண்டரை கொண்டு வராரு உள்ள. ஸோ அனதர் டிஃபெண்டரை கொண்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தாளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இந்த இடத்துல எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னொரு அட்டாக்கர் வேணும் G7 அட்டாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம ஒரு பீஸோ இல்லை பானோ இல்லை எந்த ஒரு விஷயமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொசிஷன் வந்து பின் பண்ணியிருக்கும் போது பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னொரு பீஸை வந்து கொண்டு வந்து அந்த பிண்டு பீஸையோ இல்லை பிண்டு பானையோ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்தராக அட்டாக் பண்ணணும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து அந்த பீஸை கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 2 டெம்போ வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப்பை டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் ரூ G1 வந்து ப்ளே பண்ண முடியும். ஆனால் இங்கே தாள் என்ன விளையாடுறாரு அப்படின்றத இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுவார். ஸோ உடனே வந்து பிஷப் கிராஸ் B5 ஆடுறாரு. ஸோ பிஷப் கிராஸ் B5 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து இந்த பிஷப்பை நீங்கள் கேப்சர் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூக் G1. ஸோ ரூக் G1 இங்கே வந்து டிஃபென்ஸே கிடையாது. அடுத்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா A7 நீங்கள் ரூக் A7 ஆடுறீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கிங் ஐடியாஸ் இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போது இந்த இடத்துல ஈவன் வந்து ரூக் A7 வந்து ஃபோக்கிங் பண்ணும்போது நீங்கள் குயினை மூவ் பண்ணுவீங்க கரெக்டாக. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஃபெண்டர் வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க இந்த 7th ரேங்க்லேருந்து. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 4 பீஸ் வந்து நம்ம இந்த இடத்துல அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக வந்து அட்டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகே நைட் G6 இந்த நம்ம கேம் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு அதாவது கேமில் விளையாட மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் G1 ஆக்சுவலாக ரூக் F7. இந்த ரூக் F7 மூவ் விளையாடினார் இந்த பிஷப் B5 வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம். ஆனால் இன்னொரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுற மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நைட் டு G6 இந்த டிஃபெண்டிங் மூவ். ஸோ நைட் டு G6 வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணுது, குயினை அட்டாக் பண்ணுது கரெக்டாக. குயின் மூவ் ஆகிறதுக்கு இப்போது வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். கவுண்டர் அட்டாக். ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இப்போது நீ என்னோட குயினை கேப்சர் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் என்ன பண்ண போகிறேன், உன்னோட குயினை வந்து ஒரு பான் எக்ஸ்ட்ரா வச்சு கேப்சர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோக் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த ஒரு வேரியேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன் சிம்பிளாக வந்து வேகமாக நம்ம ரன் பண்ணலாம். இன்கேஸ் வந்து அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறீங்க, டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத பாருங்கள். சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறாரு, பிஷப் கிராஸ் G7 ஆடுறாரு அண்டு ரூக் கிராஸ் G7. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் D7. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு மூவ், அதாவது இன்டர்மீடியட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டாக்டிக்ஸ் ஆக்சுவலாக. இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு டாக்டிக்ஸ். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் டாக்டிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து இந்த டிஃபென்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கு, இந்த குயினோட ஃபைலை வந்து கட் பண்ணியிருக்கு. இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து என்ன சொல்கிறது 28 மினிட்ஸ் பேசிட்டேன் போல், பேசிட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கேன். பரவாயில்ல. ஸோ இந்த வேரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு தான் வந்து ஒயிட்டுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி இருக்கும். பிளாக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேரியேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கல. பதிலுக்கு அவர் என்ன விளையாடுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் கிராஸ் B5 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோப்லென்ஸ் விளையாட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் F7. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஷப்போட டைக்கில் வந்து எஸ்கேப் ஆகிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7th ரேங்க்லேயே வந்து ரூக்கை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ரூக் G1. ஸோ நமக்கு தேவை ஒரு மூவ். அது வந்து ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது பார்த்தீங்களா, அந்த மூவ் பார்த்திங்கன்னா பிஷப் கிராஸ் B5, அதுவும் ஒரு பெரிய டெம்போவோடு வருது வெளியே. ஸோ ரூக் G1 அண்ட் தென் ரூக் A7. ஸோ ரூக் A7 தான் கேமில் விளையாடணும். பட் ரூக் A7 விளையாடினா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். பட் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கல இல்லையா. ஸோ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நைட் D4 சிம்பிளாக வந்து அந்த பிஷப்பை வந்து அப்படியே விட்டுட்டார். என்னமோ பண்ணிக்கிறாஜா, நீ வந்து வெட்டிக்கோ எதாவது பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ நைட் D4ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இன்னொரு பீஸை வந்து பிளாக்கோட கேம்புக்கு கொண்டு வராரு. அண்டு இந்த இடத்துல ப்ரெஷரை இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் G4. இங்கே எந்த பீஸுமே நீங்கள் டச் பண்ண முடியாது. டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா எந்த பீஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஷப் ஹேங்கிங்கில் இருக்குது. ஏன்னா டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா நைட் என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணும்போது உங்களே ஃபோக் பண்ணும். ஃபேமிலி ஃபோக், அதாவது ரூக்கு, இந்த குயின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப், இது பேர் வந்து ஃபேமிலி ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோக்கிங்கில் வந்து மாட்டிப்பீங்க. அதனால் வந்து இதை டச் பண்ண முடியாது. அண்டு இங்கே ஏன் டச் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கே தெரியுது, அது எல்லாமே பின்டு பீசஸ், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் G4. ஸோ இப்போது கோப்லன்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல, அட்லீஸ்ட் நம்ம வந்து பீஸை கொடுத்தாவது நம்ம வந்து ப்ரெஷரை ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை ஏதாவது பண்ணி என்னை விடுவிச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு கதறாருன்னு சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து தாளோட அட்டாக் வந்து ஓவர் வில்மியாக இருக்குது. அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் மாதிரி நீங்கள் விளையாட மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் டிஃபென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப சைக்காலஜிக்கலாகவும் இருக்கும். என்னடா நம்ம சிஷியம் வந்து நம்மளை இப்படி வச்சு செய்கிறானே, நம்ம எப்படி இதில் டிஃபெண்ட் பண்ண போகிறோம், அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. முதல்ல இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன் இந்த மூவ் விளையாடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து ஈஸியாக பேசிகிட்டு இருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கேமும் வந்து F×G4 சிம்பிளாக வந்து தாள் வந்து பீஸை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E5. ஸோ பிஷப் E5 வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டெம்போ மூவ், நல்ல மூவ். ஏன்னா இது வந்து இந்த நைட்டை மட்டும் அட்டாக் பண்ணல, பட் என்ன பண்ணுது, இந்த G7ஐயும் ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு ப்ரெஷர் ரிலீவ் பண்ண மூவ் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட்டுக்கு இன்னும் சான்சஸ் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். நைட் டு C6 சிம்பிளி வந்து ஃபோக்கிங் என்ன பண்ணுறாரு, பிஷப்பையும் அந்த ரூக்கையும் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் கிராஸ் C3. இந்த இடத்துல நிறைய மூவ்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் வந்து அந்த மாதிரி விளையாடிக்கலாமேன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய வேரியேஷன் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமிங் வந்து கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றதால நான் வந்து மெயின் மூவ்ஸ் மட்டும் விளையாடலாம். இப்போ வந்து பிஷப் வந்து கேப்சர் பண்ணுறாரு. பட் வந்து பார்த்திங்கனாக்கா அதை இமீடியட்டாக வந்து கேப்சர் பண்ணாமல் அவரோட கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ரூக்கை மட்டும் அட்டாக் பண்ணலைங்க, இங்கே இந்த C5 ஸ்கொயருக்கு வந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி கிங்கை வந்து செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிங் மூவ் ஆச்சுன்னா போதும், நம்ம இங்கே கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம செக்மேட்டிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் எல்லாமே கவர்டு. இந்த நைட் வந்து இந்த எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கவர் பண்ணியிருக்கு. நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து உங்களுக்கு டேக்கனு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த C5 பிஷப் C5 அலோவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ ஆர் டெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பானை வந்து புஷ் பண்ணிட்டார் இவர், கோப்லன்ஸ் வந்து பானை புஷ் பண்ணிட்டார். பட் இங்கே வந்து டிஃபென்சிவ் மூவ் ஒன்று இருக்குது, அது என்னன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் G2 H1 விளையாடுறாரு. ஸோ இங்கே வந்து வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த H5ல் வந்து நம்ம ட்ரிபிள் பண்ணலான்ட்டு H5 கொண்டு போகிறாரு. ஸோ ரூக் D7 எதுக்காக போகிறாங்க அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும். இந்த ரூக் H1 வந்து ட்ரிபிள் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேட்டின் 1 த்ரெட் க்ரியேட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஆல் த மூவ்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா தாள் வச்ச மூவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1 or 2 த்ரெட்ஸோடு தான் வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செஸ் விளையாட முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வரலாம் செஸ்ஸில். ஏன்னா ஒரு மூவுக்கும் ஒவ்வொரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சிம்பிளாக வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் லாஸ்ட் இன் 2 மூவ்ஸ். ஏன் அப்படின்னாக்கா குயின் இங்கே சிம்பிளாக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கிங்கால் தான் கேப்சர் பண்ணி ஆகணும். அந்த எஸ்கேப் ஸ்கொயர் வந்து இந்த நைட் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் கிங்கால் கேப்சர் பண்ணும்போது ரூக்கு வந்து H8ல் செக் பண்ணும்போது இட் இஸ் மேட். ஸோ அந்த ஒரு ரீசனால் கிங்குக்கு ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கொடுக்கறதால தான் வந்து இந்த ரூக் மூவ் பண்ணுறாரு. ஸோ சிம்பிளான மூவ் மட்டும் நினைக்காதீங்க, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மூவ் வந்து ரூக் டு H1. ஸோ ஆக்சுவலாக அது முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பிஷப் வந்து G5 போகிறாரு. ஸோ இங்கே வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து ஒரு பானுக்கு நம்ம வந்து பிஷப்பை விட்டு கொடுக்கணுமா அப்படின்றது தான் வந்து தாளோட ஐடியா. ஸோ அது இல்லாமல் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டயகனல்லே வந்து திரும்ப பிளேஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைனலாக வந்து அந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல பிஷப்பை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக்கை மேலே கொண்டு போகிறாரு. ஸோ இவரோட ஐடியா என்னன்னாக்கா சிம்பிளாக வந்து இந்த இடத்துல வந்து ரூக் செக்கு கொடுக்கறதுக்கு தான் வராரு இந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே பிண்டாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் வந்து எதையுமே நீங்கள் டச் பண்ண முடியாது அப்படின்றது நீங்கள் மறந்துடக்கூடாது. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இந்த F6 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ண வராரு. ஸோ ஒவ்வொரு ஸ்கொயராக வந்து என்ன சொல்கிறது ஆக்கிரமிச்சுட்டே வராரு. அதே மாதிரி சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் தான் உங்களுக்கு தேவைப்படுமே. இந்த கேமே முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் எனக்கு கிடச்சா போதும்பா, அந்த ஒரு ஸ்கொயருக்கு 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுவாங்க. யாரோட டிஃபென்ஸ் யாரோட அட்டாக் வந்து
அதிகமாக என்ன சொல்கிறது, யாரோட அட்டாக் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அவங்களோட அட்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் கம்மியாக இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து இப்போது கோப்லின்ஸ் வந்து மாட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆக்சுவலாக வந்து கேம் சேவிங் மூவ் அப்படின்றத இப்போ நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக இந்த ஒரே ஒரு லாஸ்ட் வேரியேஷன், இதுக்கப்புறம் நான் ஃபர்தராக எதுவுமே பேசவே மாட்டேன், கேமை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இங்கே கேம் சேவிங் மூவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குயின் கிராஸ் C6, அதாவது இந்த நைட்டை கேப்சர் பண்ண சொல்லுது கம்ப்யூட்டர். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் F6 ஐடியா வந்து ஒர்க் ஆகாது. அப்படியே ஒர்க் ஏன் அப்படின்னாக்கா ஒன்ஸ் இந்த பானால் கேப்சர் பண்ணுறீங்க அண்ட் இங்கே வந்து இந்த பிஷப் செக்கு, ரூக்கால் பிளாக் பண்ணணும், ரூக் G7, பிஷப் கிராஸ் G7 வித் செக்கு அண்ட் கிங் E7, பிஷப் டு F6 செக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிங்கை மூவ் பண்ணிகிட்டே வரீங்க, கிங் டு D6 அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் டு E5 செக்கு அண்ட் கிங் டு D5. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று ரிப்பீட் பண்ணி கேமை வந்து ட்ரா பண்ணலாம், அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து தோற்றுருவார். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். அதனால் இந்த வேரியேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுடைய லீச்சஸ்லையோ இல்லை எதுலையோ அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு ஏன் அப்படி இந்த பொசிஷனை வந்து விளையாடிருக்கலாமோ அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் ஏன் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்தராக இது எந்த மூவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மெயின் மூவ்ன்றது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணாமல் அவர் இங்கே இருக்கிற இந்த கிங் சைடு இருக்கிற ப்ரெஷரை வந்து, அதாவது இந்த கிங் சைடு இருக்கு இல்லையா இந்த ப்ரெஷரு, இந்த ப்ரெஷரெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு இந்த பானை புஷ் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் உள்ள யார் கோப்லன்ஸ் வந்து பானை புஷ் பண்ணுறாரு D3க்கு. ஸோ இங்கே வந்து கேம் வந்து சிம்பிளாக வந்து முடிக்கிறதுக்கு இன்னும் 2-3 மூவ்ஸ் தான் இருக்குது. ஸோ என்ன மூவ் அப்படி விளையாடிருக்கேன்னா சிம்பிளாக அந்த பானை வந்து கேப்சர், பிஷப் வந்து கேப்சர் பண்ண, ஏன்னா வந்து உங்களுக்கு பிஷப் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அவரோட ஐடியா என்னன்னாக்கா இந்த செக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சிம்பிளாக வந்து இந்த பானு கீழே போக போகிறீங்க. அதனால தான் வந்து பிஷப் வந்து கேப்சர் பண்ணார். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒயிட்டோட ஒரு பீஸ் கூட ஒயிட் சைடு கிடையவே கிடையாது. எல்லா பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கோட டெரிட்டரியில் தான் வச்சுருக்காரு. அதே மாதிரி பிளாக்கோட பீஸ் ஒன்றுமே வந்து ஒயிட்டோட கேம்பில் வரவே இல்லை, அந்த ஒரு பான் தவிர. ஸோ அந்தளவுக்கு வந்து அட்டாக் பண்ணுறாரு. அந்தளவுக்கு அவரோட பீஸ் வந்து டிஃபென்ஸில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா குயின் கிராஸ் C6 வந்து இப்போ ஆடுறாரு. ஸோ இப்போ வந்து நோ யூஸு அண்ட் குயின் F6 ரூக் F6 செக்கு அண்டு ரூக் F7 வந்து பிளாக் பண்ணுறாரு. இப்போது இந்த ரூக் வந்து பிளாக்கில் இருக்குது, ஐ மீன் கிங்குக்கு இதை பின் பண்ணியிருக்காரு இல்லையா. இப்போது இந்த ரூக்கை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அதனால் குயின் கிராஸ் G7 இஸ் நவ் பாசிபிள் வித் செக்கு. ஸோ இந்த மூவ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோப்லன்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நீங்கள் மேட்டிங் ஐடியான்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளான ஒரு மேட்டிங் நெட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரூக் கிராஸ் F7 அண்ட் ரூக் டு E7, ஜஸ்ட் கம்ப்யூட்டர் லைக் மூவ்ஸ் தான் அவங்க பண்ண முடியும். நீங்கள் ரூக் கிராஸ் E7 வித் செக், கிங் டு D8 அண்ட் குயின் F8 செக், குயின் பிளாக்ஸ் ரூக் கிராஸ் E8 செக்மேட். இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 7th ரேங்கில் உங்களால் வைக்க முடியுமா நினச்சி பாருங்கள். இது யாரால் மட்டும்தான் முடியும்னாக்கா உண்மையாகவே சொல்கிறேன், சீரியஸாக வந்து தாளால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பொசிஷனில் கரெக்டான மூவ் கண்டுபிடிக்கிறது கோப்லன்ஸான ஒரு முடியாத காரியம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பொசிஷனில் அவருக்கு டிஃபென்சிவ் மட்டும் இல்லாமல் வின் பண்ணுறதுக்கான ஐடியாவும் இருந்தது. பட் அதை அவர் மிஸ் பண்ணிட்டாரு, தாளும் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பொசிஷன் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வீடியோவும் வந்து 38 மினிட்ஸ் மேலே நான் பேசுனது கிடையாது. லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து 3 hours வரைக்கும் பேசியிருக்கேன். பட் இதுதான் வந்து லென்த்தியஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கேம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து இன்ட்ரோலே சொல்ல மறந்துட்டேன், இந்த நம்ம சேனலில் போடுற வீடியோஸ், இந்த கேம் அனலைசிஸ், டிப்ஸ் டு இம்ப்ரூவ், இது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தயவு செஞ்சு வந்து சேனலுக்கு வந்து டொனேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அது எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம 2 ஃப்ரெண்டு வந்து இப்போது டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி என்ன சொல்கிறது, ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் திஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இதே மாதிரி ஒரு நல்ல கேம் அனலைஸோட நாளைக்கு அப்படி இல்லைனா நாளை மறுநாள் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இதில் இத்தாலியன் கேமில் உங்களுக்கு 2-3 வேரியேஷன்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் ஒரு வேரியேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா லேட்டராக வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுப்பீங்க.
So as usual, thanks for being with Sathuranga Chanakyan. I will see you in my next video.